Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. இந்திய உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ண கவாய் பொறுப்பேற்றார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதிய தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்த நிலையில் அவரது இடத்திற்கு நீதிபதி BR கவாய் வந்திருக்கிறார். இவர் வரும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை தலைமை நீதிபதி பதவியில் இருப்பார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவியை வகிக்கும் 2வது பட்டியலினத்தவர் என்ற பெருமையையும் நீதிபதி BR கவாய் பெறுகிறார். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக BR கவாய் பதவியேற்றிருக்கிறார். BR கவாயின் பின்புலம் என்ன, அவர் வழங்கிய முக்கிய தீர்ப்புகள் என்னென்ன என்று பார்க்கலாம். சஞ்சீவ் கண்ணா ஓய்வை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் BR கவாய். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் 2வது தலித் பூஷன் ராமகிருஷ்ண கவாய். முன்னதாக 2007இல் தலித் சமூகத்தைச் சேர்ந்த KG பாலகிருஷ்ணன் தலைமை நீதிபதியாக பதவியேற்றார். அந்த வகையில் கவாயின் பதவியேற்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 1960ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியில் பிறந்தவர் கவாய். BCom படிப்புக்கு பிறகு அமராவதி பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பு முடித்தார். கவாயின் தந்தை ராமகிருஷ்ண சூரியபான் கவாய் அம்பேத்கரிய தலைவர். 2006இலிருந்து 2011 வரையில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சி காலத்தில் பீகார், சிக்கிம், கேரளா மாநிலங்களின் ஆளுநராக பதவி வகித்தவர் BR கவாயின் தந்தை RS கவாய். 1985இல் பார் கவுன்சிலில் பதிவு செய்த கவாய் 1987இல் மும்பை உயர்நீதிமன்றத்தில் தன் வழக்கறிஞர் பயணத்தை தொடங்கினார். 2005ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு 2019இல் உச்சநீதிமன்ற நீதிபதியானார். ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கத்தை உறுதி செய்தது, மோடி அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை உறுதி செய்தது, தேர்தல் பத்திர திட்டத்தை அரசியலமைப்புக்கு விரோதமானது என்று அறிவித்தது, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 6 பேரை விடுவித்தது, வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது, ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனைக்கு தடை விதித்தது உள்ளிட்ட முக்கிய தீர்ப்புகளை வழங்கிய உச்சநீதிமன்ற அமர்வில் கவாய் இடம்பெற்றிருந்தார். மத்திய அரசு நிறைவேற்றிய வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக BR கவாய் விசாரிக்கும் முக்கியமான வழக்காக இது இருக்கும். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.